ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பது அமெரிக்கா வாழ் தமிழர், திமுக அயலக அணி அமைப்பாளர் வாஷிங்டன் சிவா அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்த வந்து 2030க்குள்ள $1 டிரில்லியன் வந்து உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டு வருது. முதலமைச்சர் வந்து தற்பொழுது வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்து அமெரிக்கா வந்திருக்காங்க. நீங்க ஒரு அமெரிக்கா வாழ் தமிழராகவும், திமுகவோட அயலக அணி அமைப்பாளராகவும் இத எப்படி பார்க்குறீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? வரவேற்பு எப்படி இருந்தது? மிகுந்த மகிழ்ச்சி. நான் முக்கியமான ஒரு செய்திய உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா அவர கேட்டுட்டே இருந்தோம். அமெரிக்கா நீங்க வரணும், அமெரிக்கா வரணும்னு சொல்லிட்டு. அவர் நிச்சயம் வரேன், வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் துபாய் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான் போனாரு, ஸ்பெயின் போனாரு. பார்த்திருப்பீங்க நீங்கல்லாம். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா வருவது என்பது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அமைஞ்சுச்சு. அது குறிப்பா 2 தினங்கள் முன்னாடி சான் பிரான்சிஸ்கோல வந்த பிறகு எல்லாரும் போய் வரவேற்றது. வரவேற்று முடிச்ச உடனே நான் ஊடகத்துல சில இடத்துல சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதிய 2ஆ 3ஆ பிரிச்சுட்டாங்க அவங்க. முதல்ல முதலீட்டாளர் மாநாடு சந்திச்சு முடிச்ச பிறகு தான் தமிழர்கள பார்க்கிறாரு. இப்ப நேற்று இரவு சான் பிரான்சிஸ்கோல ஒரு 240 சிஇஓஸ மீட் பண்ணி பேசிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாளான்னைக்கு தான் அமெரிக்க தமிழரை சந்திக்கிறாரு சிகாகோல. சான் பிரான்சிஸ்கோல. 2 வாரம் கழிச்சு எங்க ஊர்ல சந்திக்கிறாரு சிகாகோல. அப்போ இது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சிக்காகோல சந்திக்க போறது கிட்டத்தட்ட 5000 தமிழர்கள் வரப்போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதனால முதல்வரின் வருகை என்பது அமெரிக்காவிற்கு மிகுந்த மகிழ்ச்சிய தருது. குறிப்பா அமெரிக்க தமிழர்கள் மத்தியில. இந்திய ஊடகங்களும் அத பெருசுபடுத்தி பேசுறாங்க, எழுதுறாங்க. எதுக்கு வந்திருக்காரு? என்ன இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நல்லா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருச்சு. ஓகே. முதல் நாளோட முதலீடுகள் வந்து கிட்டத்தட்ட $900 கோடி அளவுக்கு வந்து ஈர்த்திருக்காங்க. ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்தடுத்த தொடர்ச்சிகள் எப்படி இருக்கும்? எப்படி திட்டத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க? 19 நாள் வந்து ஒரு பெரிய டியூரேஷன். ஸோ என்னென்ன பிளான்ஸ் ஆமா. இருக்கு? சரிங்க. அது மொத்தம் நாள் 900 கோடி. அதுக்கு மேலயே வந்துருச்சு நினைக்கிறேன். 1200, 1300 கோடி வந்துருச்சு அதுல. அதுல 2, 3 இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நாங்க பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எப்படின்னா, செமிகண்டக்டருக்கு நெறைய உலகளாவிய அளவுல ஒரு பெரிய வாக்கம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஃபேக்டரி நம்ம ஊர்ல போடப்படும்னு சொல்றாங்க. அது மிக முக்கியமான விஷயம். அப்புறம் எல்லாரும் தெரிஞ்ச நிறுவனம் Nokia, எல்லாரும் தெரிஞ்ச நிறுவனம் PayPal அதுலலாம் பண்ணும்போது ஒரு நேரடியா, மறைமுகமா 5000, 10,000 பேருக்கு வேலை. மறைமுகமா 5000, 10,000 வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரே நாள்ல. அது மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் ஊடகத்துல சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 30 முதலமைச்சர் ஆப்பிள்க்கு போறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனம் ஆப்பிள் நிறுவனம். நம்ம ஆப்பிள் ஃபோன் வச்சிருப்போம். ஆப்பிள் லேப்டாப் வச்சிருப்போம். ஆப்பிள் ஐபேட் வச்சிருப்போம். ஆப்பிளோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்போம் நம்ம. அந்த நிறுவனத்துக்கு முதலமைச்சர் போறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது எந்த ஊடகத்திலயும் வரல. உங்கள்ட்ட நான் தட்சணவெளியில பகிர்ந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா, அ சான் பிரான்சிஸ்கோ நண்பர் கூப்பிட்டு சொன்னாரு. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஊடகத்துல எல்லாம் பெருசுபடுத்தி பேசிடுவாங்கன்னு சொல்றதுக்காக, ஒவ்வொரு புரோகிராமையும் கவர்ன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. எந்த ஊடகங்களும் கெஸ் பண்ண முடியல. இப்ப நாளைக்கு சுந்தர் பிச்சைய பார்ப்பாரா? இந்த வாரம் எலன் மஸ்க்க பார்ப்பாரா? அப்படின்னு தெரியாது. ஆனா நாளைக்கு தெரிய வந்துரும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்பா தெரியுது. எனக்கு ரொம்ப தோணுது 1. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்தது முதலீட்டாளர் மாநாடு. அந்த முதலீட்டாளர் மாநாடுல 240 கிட்டத்தட்ட 200 முதல்ல 100 சிஓன்னாங்க. அப்புறம் 50ன்னாங்க. அப்புறம் 150ன்னாங்க. இப்ப 200 சிஓ கலந்துக்கிட்டதுல 60, 70% தமிழர்கள். பாக்கி 30, 40% யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள். யாருன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா அந்த சிஓஸ் வந்திருக்காங்க. ஏன்னா, தமிழ்நாடு என்பது தொழில் தொடங்குவதற்கான தளம் நன்றாக இருக்கிறது என்பத ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா பேசினார் முதலமைச்சர். அது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹேப்பியா கேட்டுக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நாங்க இப்ப எங்க எங்க தமிழ்நாட்டுல 40% பெண்கள் படித்த பெண்கள் இந்தியாவிலே அதிகம் எங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களோட டேட்டா சென்டர்ஸ்லாம் பேசப்படுகிற டேட்டா சென்டர்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான தளத்த நாங்க நல்லா விரிவுபடுத்தியிருக்கோம். அப்படின்னு பேசப்படும்பொழுது, ஒரு 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 சிஇஓ எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, தமிழ்நாடு பிரிஃபர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஓகே. அதனால இட்ஸ் எ வெரி குட் ஸ்டார்ட். இத எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க சார்? இப்ப முதலீட்டாளர்கள் வந்து இப்ப ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், இப்படி பல்வேறு போட்டிகளுக்கு உத்தரப்பிரதேசம் முதற்கொண்டு போட்டியா இருக்கு நமக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்ட வந்து கன்வின்ஸ் பண்றோம்? தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் சென்டர் டூ இன்வெஸ்ட் அப்படின்றத நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றோம்? நல்ல அருமையான கேள்வி. நீங்க பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு 8வது இடத்துல இருந்துச்சு. தொழில்துறை வளர்ச்சியில. 9வது இடத்துல ரொம்ப பின்தங்கி இருந்தது. உங்களுக்கு தெரியும் எந்த அரசுன்னு தெரியும். ஆனா இந்த 3 ஆண்டுகள பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவுல 2வது இடத்துல இருக்கு. சில இடத்துகள்ல முதல் இடத்துல கூட இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அளவுல அதிகமான வருவாய் தர்றது மகாராஷ்டிரா, அடுத்து அ ஆ குறிப்பா தெலுங்கானா. இப்ப தமிழ்நாடு வந்துருச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட வளர்ச்சி என்பது இந்த 3 ஆண்டுகள்ல
பிரமாதமா இருக்கு ஒன்று. குறிப்பா வந்து ரோட் ஃபெசிலிட்டீஸ். இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கன்னா, ரோட்வே சிஸ்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹைலி எஜுகேட்டட் ஸ்கில்டு லேபர்ஸ். நீங்க வந்து ஸ்கில்டு லேபர்ஸ்னா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியாவிலேயே வந்து டாப் 10 காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 2, 3 இருக்கு. டாப் 50 காலேஜஸ்ல நம்மள்ட்ட 10 இருக்கு. டாப் 500 நம்மள்ட்ட 30, 40 இருக்கு. இது நம்ம சொல்லல. டேட்டா சொல்லுது. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு எதுவான தளம். எதுக்கு இப்ப நீங்க வந்து யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ டேட்டா சென்டர். யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டைடல் பார்க் வந்து சென்னையில மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப மதுரை, கோவை, எல்லா இடங்களையும் பரவிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து டெவலப் பண்ணும்போது, இந்த இன்குபேட்டர்ஸ் டெவலப் ஆகும்போது, பீப்பிள் ஆர் கமிங் இன். அண்ட் நாட் ஒன்லி தட், ஸ்டார்ட் அப் என்விரான்மென்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து கடந்த 3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரூவ்மெண்ட் சொல்லும்போது தான் தே பிலீவ் இட். இப்ப நான் ஜனவரி மாசம் வந்து தமிழ்நாட்டுல நடந்த உலக முதலீட்டு மாநாடுல நான் கலந்துக்கிட்டேன். உலக முதலீட்டாளர் மாநாடுல ஒரு அப்சர்வரா கலந்துக்கிட்டேன் அமெரிக்கால வந்து. அதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 கண்ட்ரில இருந்து வந்திருந்தாங்க. பெரிய பெரிய டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கலாம் வந்து தேர் ஆல் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ். ஒய் தே கேம் டூ தமிழ்நாடு? பிகாஸ் தமிழ்நாடு என்விரான்மென்ட் இஸ் ரியலி குட். இந்த என்விரான்மென்ட்ல நம்ம நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது. இன்னொன்னு வந்து நான் அடிக்கடி பல இடத்துல சொல்லியிருக்கேன். இட்ஸ் கால்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன்டர்பிரினர் தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளியரன்ஸ கிளியர் பண்ணி குடுத்துடுறாங்க உங்களுக்கு. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்குமெண்ட்ஸ், நெறைய ஃபெசிலிட்டீஸ், நெறைய வந்து அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். அப்போ வந்து தமிழ்நாடு இஸ் எ வெரி ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து 3 இயர்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வந்து ஜப்பான்ல பண்ணதா இருக்கட்டும், சிங்கப்பூர்ல பண்ணதா இருக்கட்டும், ஸ்பெயின்ல பண்ணதா இருக்கட்டும். சரி எம்ஓஐ சைன் பண்ணிட்டோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, வி ஹேவ் த ப்ரூஃப். எப்படின்னா, சென்னையில, கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட்டிங் ஆன். ஹோசூர்ல டாடா ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உலக முதலீட்டாளர் மாநாட்டுல டாடா வந்து ரூ. 1000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லும்போது, ஹோசூர்ல இந்த வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல. திருநெல்வேலியில வந்து பார்த்தீங்கன்னா, தளவாடங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து என்ன பண்ண போறாங்க தூத்துக்குடியில ஆரம்பிச்சுட்டாங்க. திருநெல்வேலியில ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வி ஹேவ் த சாலிட் எவிடன்ஸ். தமிழ்நாடு இஸ் த பேஸ். தமிழ்நாடு இஸ் த ரைட் பிளேஸ் டூ இன்வெஸ்ட் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ எப்படி சார் பிளான் பண்ணாங்க? எப்படி டிசைன் பண்ணாங்க? சிஎம் வர்றதுக்கு முன்னாடியான டிசைன்ஸ் இருக்கும்ல. யார் யார மீட் பண்ண போறாங்க? எங்கெங்கலாம் சந்திப்பு இருக்கும்? இந்த 19 நாள்ல எப்படி எப்படிலாம் திட்டமிட போறோம் அப்படின்றத அத எப்படி டிசைன் பண்ணாங்க? நீங்க ஒரு அயலக அணி அமைப்பாளரா அத பத்தி சொல்லுங்களேன். சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பேருக்கு இத சொல்லணும். கிரெடிட் சொல்லணும். ஒண்ணு வந்து மாண்புமிகு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள். 3 முறை அமெரிக்கா வந்துட்டு போயிட்டாங்க. 3 முறை வந்து யாரெல்லாம் பார்க்க போறாங்க சிஎம் எங்கெல்லாம் விசிட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து டெக்சாஸ், டாலஸ்ன்னு பேசினாங்க. அப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ, அப்புறம் சிகாகோ, அப்புறம் வாஷிங்டன்ல வேர்ல்டு பேங்க், அப்புறம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் இதெல்லாம் போறதா டிஸ்கஸ் போயிட்டே இருந்துச்சு ஒரு 6 மாசமா. அத வந்து கடைசி ஒரு ஒரு 1 மாசமா டிசைன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் தே சோஸ் சான் பிரான்சிஸ்கோ. அதுவே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ வெரி குட் பாசிட்டிவ் ஸ்டெப். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள்ல குறிப்பா அமெரிக்காவுல சான் பிரான்சிஸ்கோல வந்து சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து உலகத்தில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகின்ற நிறுவனங்கள் அங்க இருக்கு. நீங்க வந்து எது வேணாலும் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து டெஸ்லால ஆரம்பிச்சு, மைக்ரோசாஃப்ட்ல ஆரம்பிச்சு, அமேசான்ல ஆரம்பிச்சு, அத்தனை நிறுவனங்கள் அங்க அங்க இருக்கிறதுனால, அங்க இருக்கிற சிஇஓஸ் வந்து தமிழ்நாடு சிஎம் மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அப்போ வந்து கடந்த 1 மாசமா வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இப்ப நீங்க ஒரு சிஇஓ அப்படின்னா, நீங்க என்ன சிஇஓவா இருக்கீங்க? என்ன கம்பெனி வச்சிருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டுல என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் பிளான்? அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இன்விடேஷனே ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப நீங்க எம்ஓஐ சைன் பண்றீங்கன்னா, நீங்க 1 கோடி உதாரணம் $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரூ. 8,50 கோடி. ஒரு சிறு தொழில் தொடங்கலாம். 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரூ. 850 கோடி. அப்ப 1000 கோடி ஒரே நாள்ல வந்துருச்சு. நமக்கு ஒரே நாள்ல. நேரடியா. அப்ப வந்து இத டிசைன் பண்ணும்போது சான் பிரான்சிஸ்கோ ஃபர்ஸ்ட். அது முடிச்சு 2 நாள்ல வந்து அ அ சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற தமிழ் மன்றம், பே ஏரியா தமிழ் மன்றம், தமிழ் சங்கத்துல வந்து தமிழ் சந்திக்கிறாரு தமிழர்கள. அது 2வது. அது முடிச்சுட்டு சைடு இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆப்பிள் போறாரு, அமேசான் போறாருன்னு சொல்றாங்க. இவரு ஒவ்வொரு நிறுவனங்களா போய் முடிச்சுட்டு செப்டம்பர் 2, 3ன்னு சிகாகோ வந்துடுறாரு. சிகாகோ வந்த பிறகு அங்க இருக்கிற சில தொழில் நிறுவனங்கள பார்த்து முடிச்சுட்டு, செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் முதல் முறையாக முதலமைச்சர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாரு. அதுல கலந்துக்கிறது வந்து 5000 தமிழர்கள். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு முதலமைச்சர் வராரு அப்படின்னா, நேத்து கூட ஒரு ஊடகத்துல சொன்னேன். அத்தனை பேர் திமுகவா? நிச்சயமா இல்ல. தமிழர்கள். நம்ம முதலமைச்சர் வராரு, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அவர பார்க்க போலாம். அப்படிதான் வராங்க. இது வந்து ஃப்ரீ என்ட்ரி. சனிக்கிழமை அன்னைக்கு 5000 தமிழர் கலந்த இடத்துல பேசுறாரு. அப்ப முதலமைச்சர் என்ன பேசுவாரு? நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அங்க நான் போறேன். அமைப்பாளரா அங்க போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவர் நேரடியா எடுத்த உடனே மக்களை பார்த்துட்டு இண்டஸ்ட்ரி போயிருக்கலாம். அதை அவர் பண்ணல. வந்த உடனே இன்வெஸ்டர் மீட்டை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போறாரு. போய் முடிச்ச பிறகுதான் தமிழர்களை பார்க்க வராரு. அப்ப கடந்த வாரம் நான் இண்டஸ்ட்ரி விசிட் முடிச்சுட்டேன், கடந்த வாரம் எம்ஓஐ சைன் பண்ணிட்டேன், இந்த கம்பெனிஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்ப இந்த டிசைன் பண்ணும் போதே ப்ராப்பரா டிசைன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு கைடன்ஸ் பியூரோ, அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய நம்மகிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. அதே போல வந்து நிறைய சச்சரவுகள், நிறைய குற்றச்சாட்டுகள். 19 நாள் வந்து எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. இன்னொன்னு வந்து டைம் ஸ்கொயர்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோ பண்ணல. ஃபேக்கா ஒரு கார்ட வந்து இவங்க ரெடி பண்ணி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஊடகங்கள்லாம் அது பொய் செய்தியா வெளியானது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கன்வின்ஸ் பண்ணி டைம் ஸ்கொயர்ல போட்டாங்க அப்படின்னு. நிறைய வந்து நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன். அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? சரி, இந்த டைம் ஸ்கொயர் மேட்டரை வந்து நான் உங்களுக்கு வந்து அழகா ஒரு நிமிடத்துல விளக்குறேன். ஏன்னா அதை நான் நேரடியா நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களது நண்பர்கள் குழு வந்து முதலமைச்சர் வராரு, இதை வந்து நம்ம பெரிய லெவல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு டைம்ஸ்ல ஒரு ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜென்சி என்ன பண்றான், டிசைன் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அனுப்புவோம்ல, அதை ஊடகத்துல போயிடுச்சு. ஓகே. இப்ப நீங்க இருக்கீங்க, நான் மவுண்ட் ரோட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்க போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறீங்க. டிசைன் அந்த டிசைனையும் டபார்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீடியாவில். அது தவறு நடந்துச்சு ஒன்று. இரண்டாவது, கன்வின்ஸ் பண்ணி திருப்பி போடல. ஏன்னா கெட்டிங் எ ஸ்லாட் இன் டைம் ஸ்கொயர் இஸ் நாட் ஈஸி. ஒரு மாதம் முன்னாடி சொல்லணும். நேற்று நடந்த தவறு வந்து வீடியோல முதல்ல வந்துருச்சு. அதான் மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, நேற்று வந்து பாத்தீங்கன்னா லைவா உண்மை வந்துருச்சு. போய் டைம் ஸ்கொயர்ல வந்து அதே ஆடு ப்ராப்பரா வந்து அதை போய் நேரா போய் லைவா எடுத்து நீ கொடுத்தாச்சு. அதுக்குள்ள வந்து மக்கள் வந்து கட 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 கடன்னு எழுதிட்டாங்க. இது வந்து நடந்தது மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா மீடியால முதல்ல வந்துருச்சு. லைவா வந்தது உண்மையான விஷயம். என்ன போட்டாச்சு. யாரையும் கன்வின்ஸ் பண்ணல. இந்த ஒரு நாள் தப்பா மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அதான் நடந்த உண்மை. அடுத்தது, முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு சர்ச்சையாகிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாருங்கிறது. நான் அதுவும் பொறுமையா சொல்றேன், கேட்டுக்கங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு எந்த முதலமைச்சரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, மந்திரியோ அவர்கள் வெளிநாடு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. குறிப்பா இப்ப நீங்க ஒரு மத்திய அமைச்சர் அமெரிக்கா வராரு, அல்லது ஒரு மாநில அமைச்சர் அமெரிக்கா வராரு அப்படின்னா மத்திய அரசுல முன்னனுமதி பெற்று வராரு. அப்ப மத்திய அரசு என்ன கேக்குதுன்னா, நீங்க பர்பஸ் ஆஃப் விசிட் கேக்குது. ஒரு புரோட்டோகால்ல என்ன சொல்றாங்க, டு கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா போயிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. தே கேனாட் சே நோ. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அது மீடியாக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நேரா வராரு, மருத்துவர்களை பாக்குறாரு, திரும்பி ஊருக்கு போயிடுறாரு. இது நத்திங் ராங் இன் இட். இவர் வர்றது இண்டஸ்ட்ரி விசிட், அரசு முறை பயணம். ஒண்ணு, இந்த மீடியா வந்து எப்பயுமே யாரையாவது குற்றம் சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் சொல்லியிருக்காரு மேடையில பார்த்திருப்பீங்க நீங்க, எனக்கு ஓட்டுப்பட்ட மக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்ல, எல்லாருக்குமான முதலமைச்சர் சொல்றாரு. அந்த கடமை நிறைவேற்ற அமெரிக்கா வந்திருக்காரு. அதுல நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து நீண்ட காலமா இருக்கிற குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே 3 தடவ போயும் ஒண்ணும் பண்ணல. வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடல. இப்ப போறது வந்து முதலீடுகளை பெறுவதற்காகல, முதலீடு வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ண. அதாவது முதலமைச்சரோட முதலீட்டை அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்காக போயிருக்காரு ஸ்டாலின். அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து மீடியா தவறா பேசிட்டு இருக்கு. நான் பல இடங்கள்ல நான் வந்து துபாய் போயிருந்தேன். நான் போயிருந்தது வேர்ல்டு எக்ஸ்போ போயிருந்தேன். அந்த வேர்ல்டு எக்ஸ்போ அடுத்த வாரம் தான் முதலமைச்சர் அவர் வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல பல ஊடகங்களை பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சொன்ன அதே பதில் இப்ப சொல்றேன். நீங்க 2000, 3000 கோடி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க குடியுறவுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் அமெரிக்கால இருந்து வரும்போது நான் மேக்ஸிமம் ஐ கேன் பிரிங் $10,000 எங்க அமெரிக்கால இருந்து சென்னைக்கு. சென்னையில இருந்து எப்படி நான் இந்திய பணத்தை எடுத்துட்டு போக முடியும் தமிழ்நாடு அமெரிக்காவுக்கு? அப்ப குடியுறவுல என்ன பிடிச்சிட மாட்டாங்களா? இமிகிரேஷன்ல கஸ்டம்ஸ்ல பிடிச்சிட மாட்டாங்களா? இது தவறான வாதம். ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ஸ்டாலின் வந்து பேக்ல 2000, 3000 கூட போய் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் பேசினுச்சு. அது சிரிப்பா இருந்தது. ஒருத்தர் மீம்ஸ்ல போட்டிருந்தாரு. சரி எடுத்துட்டு போனாரு. ஏன் கஸ்டம்ஸ்ல பிடிச்சீங்க? ஏன் பிடிக்கல? ஏன் இமிகிரேஷன்ல பிடிக்கல? அப்படின்னு கேட்டாங்க. அதே போலதான் இப்ப முதலமைச்சர் அமெரிக்கா வராருல்ல, இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, அமெரிக்காவுல வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இது அமெரிக்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஃபைல் பண்றது, பணங்கள வந்து ஒயிட் மணில காமிக்கிறது, சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு. நான் ஒரு தொழிலதிபரா என்கிட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. நான் போய் இன்வெஸ்ட் பண்றேன் அமெரிக்கா வரேன்னா, யாருனாலும் வரலாம் அமெரிக்காவுக்கு. வெளிநாடுகள் போலாம். அதனால மீண்டும் மீண்டும் தவறா பேசுறாங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்ப நேரடியா முதலமைச்சர் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் தர முடியுமா? தரவே முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு சைன் பண்ண எம்ஓயு அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. துபாயில எம்ஓஐ சைன் பண்ண கம்பெனி சென்னையில வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. ஸ்பெயின்ல எம்ஓஐ சைன் பண்ண கம்பெனி கோயம்புத்தூர்லயும் ஹோசூர்லயும் கம்பெனி வந்து நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு.
அப்ப அரசுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்கும் நம்ம கிட்ட எவிடன்சஸ் இருக்கு. முதலமைச்சர் வந்து தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு மிக தவறு. ஓகே. அதுல இன்னொரு குற்றச்சாட்டு வந்து, இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்க நிறுவனம், இங்க பெங்களூர்ல இயங்கிட்டு இருக்க நிறுவனத்த வந்து, அங்க போய் வந்து திரும்ப அத இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்த வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பா வந்து அப்ளைட் மெட்டீரியல்ஸ்னோட நிறுவனம் வந்து பெங்களூர்ல இருக்கு. தமிழ்நாட்டிலேயே கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப திரும்ப வந்து புதுசா அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வர மாரி கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு அதிமுக, ஐடிவிங்ல வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பார்த்திருப்பீங்க. அது ஓகே. நான் வந்து 2 விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவும் முக்கியமான கேள்வி. சில ஆண்டுகள் முன்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்திருந்தாங்க அமெரிக்காவிற்கு. எடப்பாடி வந்திருந்தாரு. எடப்பாடிய பார்க்க யாருமே போல. இது எதார்த்த உண்மை. என்ன நம்புங்க நீங்க. 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் தான் போனாங்க. ஆனா, இந்த முதலமைச்சர் வருவதற்கு சான் பிரான்சிஸ்கோல, பே ஏரியால எல்லாரும் சிஎம் பார்க்கணும். எனக்கு பாஸ் குடுங்க. எனக்கு பாஸ் வாங்கி குடுங்கன்னு கேட்கிறாங்க. 1. அடுத்தது சான் பிரான்சிஸ்கோ மக்கள பார்க்க போறது 1000 பேர் தான் அந்த ஹால் கெப்பாசிட்டி. சோல்ட் அவுட். டிக்கெட் சோல்ட் அவுட். அத அப்படியே விட்டுருங்க. 1 வாரம் கழிச்சு இங்க வராரு சிகாகோவுக்கு. அது வந்து ரோஸ்மான் தியேட்டர்னு ஒரு அருமையான அரங்கம். அதுல கெப்பாசிட்டி 5000 பேர். டிக்கெட் சோல்ட் அவுட். இப்ப எங்களுக்கு என்ன பயமா தெரியுமா இருக்கு? செப்டம்பர் 7க்கு இன்னும் 10 நாள் இருக்கு. இப்ப இன்னும் வரப்போற 1000 தமிழர்களை எங்க 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 உட்கார வைக்க போறோம்னு தெரியல. அரங்கு முழுக்க நிறைஞ்சிருக்கு. இப்ப இது வந்து நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பொய் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, அந்த முதலமைச்சரை பார்க்க சராசரி தமிழன் வருவானா? நீங்க எனக்காக சொல்லுங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க தவறான மனிதன் உங்களுக்கு ஊடகம் சொல்லியிருக்கு. நீங்க வெளிநாடு வரீங்க. உங்களை பார்க்க 1000 பேர் வருவார்களா? இது சாத்தியமில்லாத விஷயம். குறிப்பா சிகாகோல 5000 தமிழர்கள் முன்னாடி பேச போறாரு, வரப்போறாருங்கிறது ஒரு கிரேட் சிம்டம்ஸ், ஹாப்பினஸ். அப்ப வந்து இவர் மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கிறது தான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்று. முதலமைச்சர் மேல ஈர்ப்பு இருக்கு. நம்ம தமிழர்கள் வர்றாங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே இங்க இருக்க நிறுவனத்த இங்கேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம, திரும்ப அங்க போய் அத ஒரு எம்ஓயூவா மாத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு இந்த நாடகம்? அதுதான் அதான் சொல்ல வரேன். இப்ப சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் வந்து இது எக்ஸ்பான்ஷன். உதாரணமா, இப்ப PayPal கம்பெனி இருக்கு. ஒரு மைக்ரோசிப் கம்பெனி இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல 100 கோடி, 200 கோடி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா, மீண்டும் அந்த நிறுவனத்த அணுகி ரூ. 1000 கோடி கொண்டு வராங்க. ஃப்ரெஷ்ஷா. அது வந்து எக்ஸ்பான்ஷன். இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்மகிட்ட இருந்துச்சா? இல்ல. இந்த 3 ஆண்டுகள் இருக்கு. ட்ரோன் டெக்னாலஜி இருந்துச்சா? இல்ல. இந்த 3 ஆண்டுகள் வந்திருக்கு புதுசா. அப்ப ஏற்கனவே இருந்த நிறுவனம் இருந்தாலும் அதோட எக்ஸ்பான்ஷன். ஒரு அப்ளைட் மெட்டீரியல் கம்பெனி வந்து பெங்களூர்ல இருக்கு. கரெக்ட். தமிழ்நாட்டுல இருக்கு. கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 450 கோடி ரூபாய் நியூ புரிந்துணர்வு ஒப்பந்தம். மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் பிரிங் பண்ண. இப்ப நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கண்ணா. இப்ப ஆப்பிள் கம்பெனி ஃபேக்டரி வந்து ஹைதராபாத்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் போடுறாங்க. வெரி ஹாப்பி. ஆப்பிள் கம்பெனி பாம்பேல இருக்கும். இங்கேயும் பண்றாங்க. வெரி ஹாப்பி. அதுதான் நடக்குது. அத அவங்க புரிஞ்சுக்காம இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தா கூட மீண்டும் நிறைய பண்றாங்கங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து நெறைய அவதூறு குற்றச்சாட்டுகள் வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவும் சொல்லியிருந்தாங்க. இது போன்ற தலைவர்கள் இப்படி பேசி தமிழ்நாட்டுக்கு வர முதலீட்ட வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இத்தகைய பேச்சுக்கள் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். முதலீட்டை வந்து கெடுக்க வழிவகை செய்யும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாங்க அவங்க எல்லாருமே. எல்லாருக்குமே வந்து இந்த 3 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. இந்த 3 ஆண்டுகள நம்ம வந்து வெகு தூரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதனால தாங்கிக்க முடியல. அதனால தான் டாக்கிங் டர்ட்டி பாலிடிக்ஸ். நான் இப்படி சொல்றேன் உங்கள்ட்ட. ஒரு சராசரி வெளிநாட்டு தமிழர்கள நான் தமிழ்நாட்டை உற்று நோக்கும்போது, இந்த 3 ஆண்டுகள் நடந்த கான்ஃபரன்ஸ பாருங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு. அது வந்து ஒன் ஆஃப் த அச்சீவ்மென்ட் ஃபார் திஸ் கவர்ன்மென்ட். அது மட்டும் இல்லாம சிஎம்மோட கடந்த 3 வருஷத்துல போன ஃபாரின் ஜர்னிஸ். அந்த ஃபாரின் ஜர்னில கொண்டு வந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ். அப்ப கண்கூட பார்க்க முடியுது. இப்ப நீங்க ஒரு நிருபரா, நீங்களும் நானும் ஒரு கார்லயோ, பைக்லயோ போனா தரமணியில நடக்கிற இண்டஸ்ட்ரி பார்க்க முடியும். அந்த இண்டஸ்ட்ரி யார் கொண்டு வந்திருக்கா? அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப கோயம்புத்தூர் இந்த லூலு மால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து லூலு மால வந்து அவர் வந்து மலையாளக்காரரு. அவர் கேரளால ஆரம்பிச்சிருக்கலாமே. தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிறார். கண்கூட பார்க்க முடியுது. அப்ப தூத்துக்குடியில தளவாடங்கன்னு சொன்னாலே தளவாட பூங்கா. அத நீங்க கண்கூட பார்க்க முடியுது. ஹோசூர்ல டாடா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. இப்ப மைக்ரோசிப், செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், ட்ரோன் அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப தமிழ்நாடு முன்னேறிய பாதையில போயிட்டு இருக்கும்போது தே கேனாட் டைஜஸ்ட். தே டோன்ட் ஹேவ் எ பிக் ஹார்ட் டு அப்ரிஷியேட் குட் திங்ஸ். நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை நீங்க பாராட்டணும். இவர்கள்லாம் வந்து சிறு புத்தி உடையவர்கள், சிறிய எண்ணங்கள் உடையவர்கள். அதனாலதான் தமிழ்நாட்டில் நடக்கிற முன்னேற்றத்தை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு வெகுவாக முன்னேறி வருகிறது. அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு 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 தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஒரு ஃபிளையர் போட்டுச்சு அப்படின்னா, அதுல ப்ரூஃப் இருக்கு. இப்ப PayPal கம்பெனி 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க பொய் சொல்ல முடியாது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதை பொய் சொல்ல முடியாது. ஒரு அப்ளைமெண்ட் ஆரம்பிக்கணும் பொய் சொல்ல முடியாது. எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம தான் வந்து பெரிய பேஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது பொய் சொல்ல முடியாது. அதனால தமிழ்நாடு சரியில்லை இம்ப்ரூவிங் ஃபாஸ்ட். அது டேட்டாவே சொல்லுது. வி ஆர் இந்த செகண்ட் ரேங்க் இன் இந்தியா.
அதனால வந்து we proved so many good things, we achieved so many good things, it's going to grow like anything. நன்றி சார். அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படியான முதலீடுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். உங்களோட நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி.